எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் போனால் பேசி முடிச்சுட்டு முக்கியமாக 2 பாயிண்ட்டை மறந்துடுவேன். அப்படி ஒரு விஷயம் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போது எஸ்ஐசி சார் சொன்னாங்க இல்லையா, ஸோ துப்பாக்கி டைம்லே அவர் முருகதாஸ் சாரோட 2 அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கதை சொல்லு, 2 அசிஸ்டண்ட் இல்லை, எல்லா அசிஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு கதை சொல்லுன்னாரு. அந்த 2 பேர் படம் பண்ணாங்க. இப்போ நான் தெரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட 2 அசிஸ்டண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். நாளைக்கு நம்ம ஒரு ப்ரொடியூசராக மாறினா எப்படி இருக்கணும். பட் அவர் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கவே மாட்டார், அதை தாண்டி இருப்பார். எப்படின்னு எல்லாரையும் மேலே நிற்க வச்சு அழகு பார்ப்பார். நான் பொடியேன், இங்கே இருக்க சாம்பம் மக்கிட்ட உட்கார வைக்கணும்னு லாஸ்ட்டாக அவரே கூப்பிட்டாரு. அந்த இந்த ஒரு மனநிலை, இந்த ஒரு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து இப்போ அப்பாட்ட போய் ஒரு 100 ரூபாய் கேட்டோம்னா 10 கேள்வி கேட்பார் இல்லையா. எதில் 100 ரூபா எங்கடா போகிற அப்படின்னு கோடிக்கணக்கில் கேட்போம், அசால்ட்டாக கொடுப்பார். ஸோ தட் இஸ் தானு சார். பெரிய வெற்றியாரு. நான் சந்தோஷத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். அண்ட் ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து இந்த படம் தோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கிறோம்ல, இங்கேருந்தே அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஃபில்ம் வில் கோ பிளேசஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒரு படம் வெற்றி அடைந்தால், ஒரு இயக்குனர் வெற்றி அடைந்தால் அவருடைய உதவியாளர்களுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஒரு துப்பாக்கி 2 இயக்குநர்களை கொண்டாந்துச்சு. அதை போல ஒரு சங்கர் எத்தனையோ இயக்குநர்களை கொண்டாந்துட்டாரு. இப்போ என் மகன் விஜய் வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தெரி அட்லி போன்ற இயக்குநர்கள். ஆகவே இயக்குநர்கள் நான் கேட்டுக்கிறது, நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களிடமிருந்து உங்களிடம் உதவியாளர்களாக இருப்பவர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கை கொடுப்பதற்கு தான மாதிரி மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார். துப்பாக்கி நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கதை சொல்றியான்னு கேட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனந்த சங்கர் கதை கேட்டு சூப்பரா இருக்கு சார், இவரை சொல்லுவார் சந்தோஷ், இவர்கிட்ட கதை கேட்டேன், 2 பேர்த்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார், மடங்கிட்டேன் சார். அப்படி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். தானசார் அவர்கள் வெற்றி என்னுடைய வெற்றியை போன்று. வணக்கம். கர்நாடக இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டாலும் சினிமா இசையிலும் சினிமா துறையும் எவ்வளவு கஷ்டமானதுங்கிறதை நான் நன்கு அறிவேன். சிவமணியை பால்ய சிநேகிதன். அவருடைய வாசிப்பு நயாகரா நீர்வீழ்ச்சி போல அருவி போல் கொட்டும். ஆனால் என்னோட வாசிக்கும் பொழுது அது கங்கையாக போகும். ரொம்ப நாளுக்கு முன்னால் வந்து ஹிந்துவில் வந்து என்னையும் அவரையும் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ அவர் சொன்னார் மாதிரி, மணிஷாரோட எனக்கு வாசிக்கிறது என் லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் என்ன சொன்னேன்னா, 10 நாளைக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட ப்ராக்டிஸ்க்கு வாங்க, அதுக்கப்புறம் அது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நடந்தது. சத்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் வாய்ஸ்ன்னு இருக்கோம். சங்கீதத்தில் வந்து லயத்தில் யாருக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கோ அவருடைய ப்ரொஃபஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு லால்குடி ஜெயராமன், டி.எம். தியாகராஜன், கே.வி. நாராயணசாமி, வீணை பாலச்சந்தர் இப்பேற்பட்டவரெல்லாம் லயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. அந்த அளவுக்கு ஒரு லய வித்வான் வந்து ஒரு சினிமா இசை டைரக்ட் பண்ணுறார் அப்படின்னா அது பெரிய விசேஷம். ஏன்னா லயம்ங்கிறது ஒரு டிசிப்ளின். 5 5 10 எங்கே போய் சொன்னாலும் நடக்கும். 5 5 9 சொன்னால் அது லயம் இல்லை. அது அதனால் ட்ரம்ஸ் வாய்ச்சால்தான் வந்து லயம்ங்கிறது இல்லை, சங்கீதத்துலேயும் இந்த லயம் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு பெரிய
இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு அளித்த சிவமணிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கவிதையை வாழ்த்தி நான் அமைக்கிறேன். தரமான இசை மழையால் தரணிதனை கவர்த்திட்டு இரவு பகல் பாராமல் இசைக்காக வாழ்ந்திட்டு பரவு புகழ் கொண்டவராய் படமாகும் கணிதத்தின் வரமாக இசைக்கோலம் வரைபவரை வாழ்த்துகின்றேன். இசைத்தட்டு வெளியிட்டு இனியதோர் நன்னாளில் இசையுடனே வந்திட்டார் ஈசனது குடும்பத்தார் வசமான விநாயகராமன், வளமான எஸ்பிபி, ரசமான ரகுமானோடு ரசிகர் மிகு கண்ணலனை இசைகூட்டி கணிதனை அளிக்கும் மணி என்னாலும் அடக்கமிகு எளிமையான தூமணி தன்வார்வம் மிக்கவராய் தாளம் கொட்டும் தவமணி என்னுள்ளம் ஈர்த்திட்ட இவரை தான் சிவமணி. டிசம்பரில் வந்து சந்தோஷ் கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சது. அப்போது முதல் பாட்டு அது போச்சு. ஃபஸ்ட் நான் ஒரு வேர்ஷன் அவருக்கு கொடுத்த உடனே இந்த பாட்டில் இந்த ஒரு வேர்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாமா, வேறு மாதிரி ஐடியாவில் போகலாமான்ட்டு அப்புறம் அதிலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னொரு வருஷன் போயிட்டு ஒரு 2.5-3 மாதம் ஆச்சு அதை முடிக்க. அது முடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த பாட்டு அது ஒரு 4 மாதம். எனக்கு என்னென்னா ஒரு முதல் பட இயக்குனர் வந்து இவ்வளவு வந்து சிரத்தை ஒரு பாடல் வரிக்கு வேணும், ஒவ்வொரு சொற்கள்லையும் வேணும், அதோட எண்ணங்களில் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா கூட இப்போ நினச்சி பார்க்கும்போது இந்த பாடல்கள் கேட்கும்போது அவர் அதை எப்படி எதுக்காக வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சங்கர் சார் கூட, ரஹ்மான் சார் கூட, முருகதாஸ் சார் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷனும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். ரஹ்மான் சார் வந்து எனக்கு முக்கியமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சுச்சுவேஷன் எவ்வளவு நெகட்டிவாக இருந்துச்சுனாலும் அதை பாசிட்டிவாக ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ண, பாசிட்டிவாக கொண்டு வா, நெகட்டிவான வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். கூட எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது லைன் சொல்லிட்டு இருக்கும்போது வேணாம், இது உங்கள் அப்பா எழுதுகிற மாதிரி இருக்கிற நான் வேறு மாதிரி எழுது, உன்னோட ஸ்டைல் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். முருகதாஸ் சார் அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஐடியாவாக ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது புரிய மாட்டேங்குது, புரியிற மாதிரி இது சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் கூட வேலை பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் கற்றுப்போம் புதுசாக. சந்தோஷ் கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சந்தோஷ்க்கு நன்றி. இந்த படத்தில் மையல் என் கண்ணில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப சிவமணி அவர்களோட இசை வந்து அவ்வளோ அழகான ஒரு மெலடி ஒன்று அதில் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டில் ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்து மின்சார தாகத்தில் சாகும் செல்பேசியாய் நீ இன்றி நான் மானி நீ அப்படின்ற ஒரு வரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அந்த ஆக்சுவலி இது மாதிரியான வரிகள் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து முக்கியமான ரீசன் வந்து சந்தோஷோட அந்த எதிர்பார்ப்பு தான். அவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தரத்தில் வச்சுருந்தாரு. அதை கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி கொண்டு வரும்போது 3 பாடல்கள் இதில் பண்ணியிருக்கேன். ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர் மாதிரி ஒரு பாடல். அப்புறம் வந்து எப்பா சப்பாண்டு ஒரு ஃபன்னான ஒரு சாங். அதில் புலமைப்பித்தன் அவர்கள் கூட சேர்ந்து இந்த படத்தில் பணியாற்றினது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட பாடல் ஷேக்வாரான்ற ஒரு பாடல் வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்க வரிகள். அந்த ஒவ்வொரு வரியும் அதில் அவர் பண்ணியிருந்தார். ஊடகம் போல் ஒரு ஆயுதம் இல்லை, அதனால் முடியாத எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். ஸோ அந்த பாடல் முழுக்கவே வந்து அவ்வளவு ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் நவீன் அறிமுகமாறாருன்னு நினைக்கிறேன். அவரோட பாடல் ஐவிரல் சிறகாய் மாறுதுன்ற பாடலில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வரி வந்து கண்ணே உன்னை கடித்து தின்ன இதய பற்கள் துடிக்குது என்ற ஒரு வரி வரும். அந்த இதய பற்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு யூசேஜ். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய எழுதணும். அந்த படத்தில் வாழ்த்துக்கள் தானவர்களுக்கும் சிவமணி அவர்களுக்கும் சந்தோஷக்கும் என்னுடைய நன்றி.